வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வெற்றி கண்ட விவசாயி ஜி ஹரிஹரன். இவர் மதுரை மாவட்டம் மயிட்டான்பட்டி கிராம விவசாயி ஆவார். பட்டதாரியான இவர் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக மதுரை வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து அதன் மூலம் தன் பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவத்தினை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் பிஏக்கு படிச்சிருக்கேன். என் பரம்பரை தொழிலாக விவசாயம் பண்ணிட்டு வராங்க. நான் என் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் நல்லா விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை தண்ணி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வந்தது. இப்போ நான் விவசாய ஆஃபீஸரை அணுகி அதில் கொடுக்குற நல்ல நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறேன். அதன் மூலமாக கொஞ்சம் வருமானம் எனக்கு நல்லா கிடைக்கிது. இப்போ எனக்கு ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் எனக்கு எங்கள் ஊருக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் 12 நபர்கள் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஆடு மாடு ப்ளஸ் பண்ணை கூட்டம் சொல்லி ஒரு கூட்டத்தை வெட்டி பயனடைய சொல்லியிருக்காங்க. அது போக இல்லாமல் இப்போ விவசாயிகளுக்கு தண்ணி பாய்ச்சறாப்பில் பைப் லைனு ப்ளஸ் உரங்கள், ஊடு பயிராக கண்டு பழக்கண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு சிறப்பான ஒரு விவசாயமாக இருக்குது. இதனால் நல்ல மகசூலும் கிடைக்குது. ஆடு மாடு கொடுத்ததில் எனக்கு 10 ஆடு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ 10 ஆடுங்கிறது குட்டி போட்டு 15 ஆடு 20 ஆடுக்கு வந்திருக்கு. அதுலேயும் எனக்கு வருமானம் அதிகமாக இருக்குது. அதுபோக பண்ணை கூட்டம் 14க்கு 14 வெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் மழை காலத்தில் தண்ணி நின்று பக்கத்தில் உள்ள நிலங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிறதுனால அதில் விவசாயமும் செழிப்பாக இருக்குது. இது போக நெல், குதிரைவள்ளி, வரகு ப்ளஸ் சோளம் இதெல்லாம் அக்ரி டிபார்ட்மெண்ட் மானியமாகவும் தராங்க, ப்ளஸ் ஃப்ரீயாகவும் தராங்க. அதை வச்சு உழவடை பண்ணி வெள்ளாமையும் போட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தின் மூலம் மண்புழு உரல் குடில் இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடு அந்த மாடு சாணத்தை வச்சு மண்புழு உரத்துக்கு நான் போட்டு அதுலேருந்து மண்புழு உரம் தயார் பண்ணி என்னுடைய காடு கடைகளுக்கு தோட்டம் இதுகளுக்கு நான் போட்டு அதுலேருந்து நல்ல அதிகமான மகசூல் பெற்று வருகிறேன். அதுபோக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் லைன் பதிச்சு எனக்கு தண்ணி வீணாகாமல் எல்லா இடத்துக்குமே நார்மலாக எல்லா தண்ணியுமே நல்லா பாயிறாப்பில் தண்ணியும் பாய்ச்சிக்கிறேன். அதுலேருந்து எனக்கு மகசூல் அதிகமாக கிடைக்குது. முன்னை விட இப்போ எங்களுக்கு கொடுத்த இதனால் எனக்கு ஒரு 5000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு வருமானம் எனக்கு கிடைக்கிது, லாபத்தில் கிடைக்கிது. நாங்கள் மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த உரத்தை வச்சு எங்களுடைய நிலங்களுக்கு நாங்கள் இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தின் மூலம் அதிகமான வருமானமும் வருது, நல்ல நல்ல இதெல்லாம் கிடைக்குது. ப்ளஸ் இது போக விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து நல்ல நன்மைகளும் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு படித்த இளைஞர்கள் இதை வச்சு சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் அமையுது. இதன் மூலமாக விவசாய ஆஃபீஸரை அணுகி நல்ல விஷயங்களை தெரிஞ்சு விவசாயம் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி படித்த இளைஞர்களும் நல்ல இதை ஒரு சுய தொழிலாக செஞ்சு நல்ல வருமானம் பெறலாம். மேலும் விவரம் பெற ஜி ஹரிஹரன் அவர்களை 09787121281 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
மதுரை மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதில் தேசிய நுண்ணீர் பாசன இயக்க திட்டத்தில் மல்லிகை சாகுபடிக்கான ஆலோசனைகள் மற்றும் இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து மதுரை மாவட்ட மதுரை கிழக்கு தோட்டக்கலைத்துறையின் உதவி இயக்குனர் ஏ தேன்மொழி அவர்கள் விளக்கமளிக்கிறார். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம மஞ்சப்பட்டி கிராமத்தில் ஒரு மல்லிகை தோட்டத்தில் நிற்கிறோம். இந்த விவசாயி பேர் ரங்கநாதன். மஞ்சப்பட்டி கிராமங்கிறது பெரியார் உடைய இருபோக பாசன திட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். நெல் தான் இங்கே பிரதான பயிர். ரங்கநாதன் கொஞ்சம் மாற்றி யோசித்து மல்லிகை பயிர் சாகுபடி செஞ்சால் நிறைய லாபம் பெறலாம், நிறைய விளைச்சல் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி யோசித்ததுடைய விளைவு நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கரில் மல்லிகை சாகுபடி செஞ்சுருக்கிறாரு. மதுரையினாலே மதுரை மல்லி ஒரு அனைவருக்கும் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அது பாப்புலர் அப்படிங்கிறது. இப்போ மதுரை மல்லி மட்டும் இல்லாமல் அதில் தேசிய நுண்ணீர் பாசன இயக்க திட்டத்தின் மூலமாக சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காரு. நம்ம விவசாய பெருமக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. பொதுவாக நிறைய தண்ணி பாய்ச்சினா தோட்டக்கலைத்துறை பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்காது. தேவையான அளவு தேவையான இடத்துல வேரில் தண்ணி பாய்ச்சும் போது அதுக்கு நல்ல காற்றோட்ட வசதியும் கிடைக்குது. அப்போது மல்லிகை நிறைய மலரும். இப்போ நுண்ணீர் பாசனம் அமைக்கிறதுனால வேர் அடியில் தேவையான அளவு தண்ணீரும் காற்றும் கிடைக்கிது இவருக்கு. அதனால் பொதுவாக மல்லிகை சாகுபடியில் கிடைக்கிற விளைச்சலை விட இவர் 2 மடங்கு கூடுதலாக லாபம் பெறுகிறார். இப்போது நெல்லை விட்டு மல்லிகைக்கு அவர் வந்ததுனால அவருக்கு 4 மடங்கு லாபம். வெறும் மல்லிகை மட்டும் பயிரிடாமல் அதில் சொட்டு நீர் பாசனமும் சேர்த்து அவர் பண்ணுறதுனால, முறையாக சாகுபடி பண்ணுறதுனால அதில் ஒரு 2 மடங்கு லாபம். அப்போது நெல் விவசாயத்தை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம் பண்ணுறார். எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா, தங்கிட்ட மல்லிகைப்பூ எடுக்கிற அந்த கூலி ஆட்களுக்கு அவரால் தீபாவளிக்கு போனஸ் மட்டும் இல்லை, சேலைகளும் எடுத்து தர முடியுது. அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலை மாதிரி முறையாக திட்டமிட்டு அவர் ஒரு விவசாயத்தை பண்ணுறதுனால, ஒரு வரவு செலவு கணக்கு பார்த்து பண்ணுறதுனால நல்ல லாபம் பெறுகிறாரு. இப்போது 1 ஏக்கர் இவர் மல்லிகை சாகுபடி பண்ணுறாரு. அப்போது சிறு குறு விவசாயி மூலமாக 100% மானியம் பெற்றிருக்கிறார். அப்போது 1 ஏக்கருக்கு 35,979 ரூபாய் இவருக்கு மானியமாக கிடச்சிருக்கு. இது இவர் இப்படி நீங்களும் மானியம் பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனரை அணுகுங்க. அவர் உங்களுடைய நிலத்தை பார்வையிட்டுட்டு நீர் மாதிரியும் மண் மாதிரியும் எடுத்து பரிசோதனை பண்ணிவிட்டு உங்களுடைய நிலம் நுண்ணீர் பாசனம் அமைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ண பிறகு தகுந்த நுண்ணீர் பாசனம் அமைக்கும் நிறுவனத்தை தேர்வு செய்து உங்கள் நிலத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்து தரப்படும். மேலும் விவரம் பெற ஏ தேன்மொழி அவர்களை 09435900001 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.